Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஷோல்டர் டிஸ்லோகேஷன் தான் பார்க்க போறோம். இந்த டிஸ்லோகேஷன்லயே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஜாயிண்ட் ஷோல்டர் தான். ஓகேவா? இப்போ டிஸ்லோகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆர்டிகுலர் சர்ஃபேசஸ்ல இருந்து இன்னொரு ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் பண்ற போன் மூவ் ஆயிரும். அதுதான் டிஸ்லோகேஷன். இப்போ ஷோல்டர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு glenoid cavity இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் இந்த இடத்துல ஆக்சுவலா இப்படிதான் ஆர்டிகுலேட் ஆகணும். இன்கேஸ் இப்படி ஆர்டிகுலேட் ஆகாம இந்த ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் இப்படி டவுன்வர்டா இப்படி நமக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஷோல்டர் டிஸ்லோகேஷன். ஒரு ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் ஒரு இடத்துல இன்னொரு ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இன்னொரு இடத்துல இருக்கு. நார்மலா ப்ராப்பரா anatomical ஸ்ட்ரக்சர்ல அது இல்லை அப்படின்னா அது டிஸ்லோகேஷன். இது ஷோல்டர் ஜாயிண்ட்ல நடக்கறனால ஷோல்டர் டிஸ்லோகேஷன். இப்போ இந்த டிஸ்லோகேஷன் எந்த சைடு மூவ் ஆகுறதுங்கிறத வச்சு இதுல 4 டைப் இருக்கு. ஆன்டீரியர் மூவ் ஆனா அது ஆன்டீரியர் டிஸ்லோகேஷன், போஸ்டர் மூவ் ஆனா அது போஸ்டர் டிஸ்லோகேஷன், அப்புறம் சுப்பீரியர் டிஸ்லோகேஷன், அப்புறம் இன்ஃபீரியர் டிஸ்லோகேஷன். இந்த இன்ஃபீரியர் டிஸ்லோகேஷனுக்கு இன்னொரு நேம் இருக்கு. என்ன அப்படின்னா லக்ஸ்டியோ எரெக்டா, லக்ஸாட்டியோ எரெக்டா. ஓகே, லக்ஸாட்டியோ எரெக்டானாலும் இன்ஃபீரியர் டிஸ்லோகேஷன். இதுல மோஸ்ட் காமன் என்ன அப்படின்னா ஆன்டீரியர் டிஸ்லோகேஷனா மோஸ்ட் காமன். ஸோ இதை நம்ம இப்போ ஆன்டீரியர் டிஸ்லோகேஷன் பத்தி பார்க்கலாம். இப்போ எந்த டிஸ்லோகேஷன் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அதுல என்னென்ன கண்டென்ட்ஸ் நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிறத நமக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆன்டி டிஸ்லோகேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன்டி டிஸ்லோகேஷனா என்ன அண்ட் அதுக்கப்புறம் இதுல என்ன டைப்ஸ் இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் பேத்தாலஜிக்கலா என்ன லீஷன்ஸ் இந்த ஆன்டி டிஸ்லோகேஷன் வரலாம் அப்படிங்கிறத படிக்க போறோம். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தவங்க ஆன்டி டிஸ்லோகேஷன்ல வராங்க அப்படின்னா அவங்களோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எந்த மாதிரி இருக்கும், எப்படி கிளினிக்கலா அவங்களுக்கு ப்ரெசென்ட் ஆவாங்க அப்படிங்கிறது. அடுத்து இன்வெஸ்டிகேஷன், எப்படி அவங்களுக்கு ஆன்டி டிஸ்லோகேஷன் தான் ஆயிருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலா மேனேஜ்மெண்ட்க்கு அப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேவா? இதுதான் இதோட சினாப்சிஸ் மாதிரி ஒரு டிஸ்லோகேஷன் என்னென்னலாம் படிக்கணும். ஓகேவா? இதுதான் டைப்ஸ், பேத்தாலஜி, கிளினிக்கல், இன்வெஸ்டிகேஷன், மேனேஜ்மெண்ட் அண்ட் காம்ப்ளிகேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்டி டிஸ்லோகேஷன் பத்தி நமக்கு தெரியும். ஆன்டி டிஸ்லோகேஷன் அப்படிங்கிறது ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் ஆன்டீரியரா மூவ் ஆயிரும். இதுதான் ஆன்டி டிஸ்லோகேஷன். இதோட மெக்கானிசம் ஆஃப் இன்ஜுரி எப்படி இந்த டிஸ்லோகேஷன் ஆகுது அப்படின்னா இப்போ நல்லா தெளிவா கவனிங்க. ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் இந்த மாதிரி நமக்கு இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. இங்க நமக்கு glenoid cavity இருக்கு. இப்போ நம்ம கை இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு பின்னாடி இருந்து ஒரு 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 ஃபோர்ஸ், ஒரு பின்னாடி இருந்து ஒரு ட்ராமா, ஏதாவது ஒரு பின்னாடி இருந்து நமக்கு போஸ்டர் ஃபார்ம்ல இருந்து தள்ளும் போது என்ன ஆகும், இந்த ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் இப்படி ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப கையை ஒருத்தவங்க இப்படி விரிச்சு இப்படி ஊண்டி என்ன பண்றாங்க அப்படின்னா விழுகுறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கையை விரிச்சு ஒருத்தவங்க ஊண்டி விழுகுறாங்க அப்படின்னா இப்போ நமக்கு என்ன ஷோல்டர் அப்டெக்ட் ஆகி நமக்கு இந்த ஆர்ம் இந்த ஷோல்டர் அப்படியே எக்ஸ்டர்னலா ரொட்டேட் ஆகும். ஓகேவா? இப்படி போனாலும் நமக்கு என்ன ஆகும், இந்த இது வரும். ஏன்னா அப்டேட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஹெட் ஆஃப் ஹியூமரஸ் என்ன ஆகும், ஆன்டீரியரா ஸ்லிப் ஆகும். ஸோ தட் இதனால வரும். இன்னொன்று என்ன பண்ணா இந்த எக்ஸ்ட்ரா ரொட்டேஷன் இந்த மாதிரி கையை விரிச்சு ஊன்றதுக்கு பதிலாக கையை இப்படி எல்போ ஃபிளெக்ஸ் பண்ணி விடலாம். எல்போ ஃபிளெக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ரொட்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி விடலாம். இந்த மாதிரி விழும்போது நமக்கு இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ தட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலா ரொட்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி ஃபால் அண்ட் அவுட்ஸ்டேஷன் கையை விரிச்சு விழும்போது இந்த மாதிரி இன்ஜுரி வரலாம். அது போக நம்ம பின்னாடி டைரக்டா யாராவது ஒரு இதை வச்சு குத்தும் போது இல்லைன்னா பின்னாடி ஒரு டிராமா நடக்கும்போது நமக்கு வரலாம். இது மெக்கானிசம் ஆஃப் இன்ஜுரி. இப்படி நமக்கு டிஸ்லோகேட் ஆகலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட டைப்ஸ் பார்க்க போறோம். என்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 4 டைப் இருக்கு. இது ஏன் இதோட டைப்ஸ் முக்கியம் அப்படின்னா நம்ம வெறுமனையா இது ஆன்டீரியர் டிஸ்லோகேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆன்டீரியர்லயே நிறைய டைப் இருக்கு. எந்த இடத்துல இருக்கு அந்த ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத வச்சு 4 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சப் கிளாவிகுலர் அப்படின்னா அந்த கிளாவிக்கல் கீழே இருக்கும். இது எல்லாமே டயக்ராமா போட்டு காமிக்க இப்போதைக்கு என்ன டைப்ஸ் அப்படிங்கிறத பாத்துக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சப் கொரகாய்ட் அப்படின்னா கொரகாய்ட் ப்ராசஸ் கீழே இருக்கும். இது மோஸ்ட் காமன் டைப். 4 டைப்ல ஆன்டி டிஸ்லோகேஷன் மோஸ்ட் காமன் இது. ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா ப்ரீ கிளினாய்ட் அப்படின்னா
கேவிட்டிக்கு பக்கத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரா தொராசிக். ஓகேவா, இதுதான் வந்து 4 இம்பார்ட்டண்டான டைப் இந்த ஆன்டி டிஸ்லொகேஷன் உள்ளது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சப் கிளாவிகுலர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சப் கிளாவிகுலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த இடத்துல கிளாவிகுலர் வந்துட்டு இருக்கு, அப்புறம் இங்கே வந்து நமக்கு என்ன இருக்கு, ஸ்கேப்புலா வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இப்போ ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் இங்கேருந்து டிஸ்லோகேட் ஆகி கிளாவிக்கலுக்கு கீழே இப்படி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிறது வந்து சப் கிளாவிகுலர். இதே சப் கொரக்காய்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு இங்கே கொரக்காய்டு ப்ராசஸ் வந்துட்டு இருக்கு. இங்கே வந்து நமக்கு கொரக்காய்டு ப்ராசஸ் வந்து இருக்கு. ஸோ தட் கொரக்காய்டு ப்ராசஸ்க்கு கீழே இருந்தது அப்படின்னா அது வந்து சப் கொரக்காய்டு. ப்ரீ கிளீனாய்டு அப்படிங்கிறது நமக்கு கிளீனாய்டு கேவிட்டி இங்கே இருக்குது அப்படின்னா கிளீனாய்டு கேவிட்டிக்கு கீழே வந்துட்டு இருந்தது அப்படின்னா அது ப்ரீ கிளீனாய்டு. இன்ட்ரா தொராசிக் அப்படின்னா நம்ம தொராசிக் கேஜ் வந்துட்டு இந்த மாதிரி ரிப் கேஜ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ரிப் கேஜுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து இன்ட்ரா தொராசிக். இந்த கிளாசிஃபிகேஷனில் சப் கொரக்காய்டு அப்படிங்கிறது விச் இஸ் வெரி காமன் டைப். எல்லா டைப்பை கம்பேர் பண்ணும்போது சப் கொரக்காய்டு வந்து காமன் டைப். ஓகேவா, அடுத்து வந்து இதோட பேத்தாலஜி. இப்போ வந்து ஒரு லீஷன் ஆயிட்டு அப்படின்னா வெறும் இந்த டிஸ்லொகேஷனோட இது வந்து முடியறது இல்லை. இதுக்குள்ளே 2 இம்பார்ட்டன்டான ஒரு பேத்தாலஜிக்கல் லீஷன் வந்து நடக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா பேங்காட் லீஷன். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஹில்சாக் லீஷன். இது வந்து கொஞ்சம் நல்லா இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ தட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா பேங்காட் லீஷன், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஹில்சாக்ஸ் லீஷன். ஓகேவா, இப்போ இந்த நேம்லேயே வந்துட்டு இருக்கு. இப்போ பேங்காட் லீஷன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா ஒரு இப்போ வந்து நம்ம கிளீனாய்டு கேவிட்டி அப்படிங்கிறது படித்தோம். ஓகேவா, கிளீனாய்டு கேவிட்டி வந்து இங்கே இருக்குன்னு படித்தோம். இங்கே நமக்கு கிளீனாய்டு லேப்ரம் வந்துட்டு இருக்கும். இந்த கேவிட்டி வந்து இது பண்ணுறதுக்காக நமக்கு கிளீனாய்டு லேப்ரம் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, இங்கே ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் இங்கே வந்துட்டு இருக்கு. இப்போ நான் வந்து என்ன சொன்னேன், ஆன்டீரியரா இது வந்து இப்படி மூவ் ஆக போகுது, ஆன்டர் டிஸ்லோகேட் வந்து ஆக போகுது அப்படின்னா இந்த ஆன்டர் டிஸ்லோகேஷனோட சேர்த்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லேப்ரம் இருக்கு இல்லையா, ஆன்டீரோ இன்ஃபீரியர் பார்ட் ஆஃப் லேபர். இந்த ஆன்டீரியர் இன்ஃபீரியர் பார்ட் ஆஃப் இந்த கிளீனாய்டு லேப்ரம் வந்து என்ன அப்படின்னா இங்கிருந்து அவல்ஷன் ஆகி இந்த ஹெட்டோட சேர்ந்து அவல்ஷன் ஆகி இதுவுமே முன்னாடி வந்து மூவ் ஆயிரும். அதுதான் வந்து பேங்காட் லீஷன். ஏன் இந்த லீஷன் வருது அப்படின்னா ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் விகரஸாக டிஸ்லோகேட் ஆகும்போது அதில் உள்ள கிளீனாய்டு லேப்ரமோட ஆன்டி இன்ஃபீரியர் பார்ட்டை சேர்த்து வந்து மூவ் வந்து ஆயிரும். இது வந்து பேங்காட் லீஷன். அதுக்கப்புறம் வந்து ஹில்சாக் லீஷன் அப்படிங்கிறது இப்போ ஹெட் வந்து இப்படி ஆன்டீரியர் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இந்த போஸ்ட்ரோ லேட்ரல் பார்ட் பின்னாடி இருக்கிற இந்த போஸ்ட்ரோ லேட்ரல் பார்ட் வந்து என்ன அப்படின்னா நமக்குமே வந்துட்டு அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து முன்னாடி வந்துட்டு அப்படின்னா இந்த பார்ட் தான் இங்கே வந்து கனெக்ட் ஆக போகுது, இங்கே வந்து கொஞ்சமாவது ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ இது ஹில்சாக் லீஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஃப்ராக்சர் அப்படின்னா ஏதோ ஒரு போன் மேலே இன்னொரு போன் வந்து நல்லா பதிரனால வர ஃப்ராக்சர். இந்த இம்ப்ரெஷன் ஃப்ராக்சர் வந்து எங்கே வரும் அப்படின்னா போஸ்ட்ரோ லேட்ரல் ஹியூமரல் ஹெட். ஓகேவா, ஹியூமரல் ஹெட்டோட போஸ்ட்ரோ லேட்ரல் பார்ட்ல வந்து இந்த ஃப்ராக்சர் வந்து வரும். இதுதான் வந்து ஹில்சாக் லீஷன். இந்த 2 லீஷனுமே வந்து ஒரு பேத்தாலஜிக்கல் லீஷன். நம்ம வந்து இந்த ஆன்டர் டிஸ்லோகேஷன் ஆஃப் ஷோல்டர் வந்து பார்க்கக்கூடிய விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக என்ன ஹிஸ்ட்ரி இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து கீழே ஃபாலன் அவுட் ஸ்டேஷன் கையை பிரித்து விழுகிறதா இருக்கலாம், ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். அண்ட் யங் அடல்ட்ஸ் தான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இருக்கலாம். ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அவங்க அஃபெக்ட் ஆன கையை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆன கை வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த கையை ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கையை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கையை சப்போர்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா இப்படி கையை தொங்க விட உங்களுக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் இந்த மாதிரி ஆப்போசிட் ஹேண்ட் அன்அஃபெக்டட் ஹேண்ட் நல்லா இருக்கிற ஹேண்டை வச்சு அஃபெக்டட் ஹேண்டை இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு காண்டர் வந்துட்டு இருக்கும். நம்ம கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காண்டர் வந்துட்டு இருக்கும். இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல அஃபெக்ட் ஆயிருக்கனால டெல்டாய்டு மசிலோட இந்த காண்டர் வந்துட்டு இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கொயராக வந்துட்டு இருக்கும். ஆக்சுவலாக இப்படி பல்ஜிட்டாக வந்து நம்ம கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் இப்படி தான் வந்துட்டு இருக்கும். இப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கொயராக வந்து ஆயிடும். ஏன் அப்படின்னா அந்த ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் ஆகி ஆன்டீரியராக போயிட்டு ஸோ தட் அங்கே உள்ள டெல்டாய்டு மசிலுமே டிஸ்டர்ப் வந்து ஆகுதுனால நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆன்டீரியராக இந்த கிளீனாய்டு கேவிட்டியில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு லம்பா ஒரு பால்பபிள் மாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட இன்ஃபீரியராக இந்த ஆக்சிலரி ஃபோல்டு நமக்கு இருக்கும் இல்லையா, அந்த ஆக்சிலரி ஃபோல்டு வந்து ஆப்சண்ட்டாக வந்துட்டு இருக்கும். அண்ட் அது போக இப்போ இந்த கையை வச்சு நம்ம வந்து இதோட ஆப்போசிட் சைடு ஷோல்டர் நம்ம வந்து தொட சொல்கிறோம். ஓகேவா, அஃபெக்டான கை வச்சு ஆப்போசிட் சைடு ஷோல்டர் வந்து நம்ம தொட சொல்கிறோம் அப்படின்னா பேஷண்டால தொட முடியாது. இந்த டெஸ்ட் பேர் என்ன அப்படின்னா டூஹாஸ் டெஸ்ட். டூஹாஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது அஃபெக்டான கை வச்சு அன்அஃபெக்ட் ஆப்போசிட் சைடு வந்து நம்ம வந்து தொட சொல்ல போகிறோம். தொட சொல்கிறப்போ அவங்களால பண்ண முடியாது. இது வந்து டூஹாஸ் டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிளினிக்கல் டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஹமிங்டன் ரூலர்ஸ் டெஸ்ட்.
இந்த ஹமிங்டன் ரூலர் டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலா நம்ம வந்து ஷோல்டர்ல வந்து ஒரு ஸ்கேல வச்சு மெஷர் பண்ண போறோம். ஓகேவா? மெஷர் பண்ணோம் அப்படின்னா, இங்க நமக்கு அக்ரோமியல் ப்ராசஸ் இருக்கும். இங்க லேட்டரல் கார்டில் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் இது 2மே வந்து ஜாயிண்ட் வந்து ஆகாது. ஒரே லைன்ல வந்துட்டு இருக்காது. இது வந்து நார்மலா உள்ளது. இப்போ இதே நம்ம ஸ்கேல வச்சு ஏன்னா நமக்கு ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் வந்து டிஸ்லோகேட் ஆயிட்டு உள்ள போயிட்டு, அப்போ நம்ம வச்சு மெஷர் பண்ணோம் அப்படின்னா, இந்த அக்ரோமியல் ப்ராசஸும் இந்த லேட்டரல் கார்டில் வந்து ஒரே லைன்ல வந்து வரும். இதுதான் வந்து இந்த ஹமிங்டன்ஸ் ரூலர் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவா வந்துட்டு இருக்கும். இது வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். இப்போ ஒருத்தவங்களுக்கு டிஸ்லோகேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா என்ன இன்வெஸ்டிகேஷன் இருக்கு அப்படின்னா எக்ஸ்ரே வந்து எடுக்க சொல்லுவோம். எக்ஸ்ரே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏபி உள்ள நம்ம பார்த்துக்கலாம் எந்த இடத்துல டிஸ்லோகேட் ஆகிருக்கு, எங்க வந்து இந்த ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஸோ தட் அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். அண்ட் அது போக அவங்களுக்கு வேற ஏதாவது அசோசியேட்டட் ஃப்ராக்சர் இருக்கா, ஹில்சாக் லீஷன் இருக்கா, பேங்காட் லீஷன் இருக்கா அப்படிங்கிறது நம்மளால பார்க்க வந்து முடியும். ஓகே, இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு. ஃபைனலாக மேனேஜ்மெண்ட்க்கு வரும். இப்போ ஒருத்தவங்களுக்கு டிஸ்லோகேட் ஆயிருக்கு. அவங்களுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு போன் இன்னொரு போன் இருக்க வேண்டிய இடத்துல விட்டு மூவ் ஆயிட்டு. ஸோ நம்ம திருப்பி அதோட அலைன்மெண்ட்டு கொண்டு வந்து வரணும். இந்த ஹெட் ஆஃப் த ஹியூமரஸை திருப்பி க்ளீனான் கேவிட்டியில் போய் வைக்கணும். அது பேர் என்ன அப்படின்னா ரிடக்ஷன். இந்த ரிடக்ஷன் வந்து பண்ணுவோம். ரிடக்ஷன் வந்து நம்ம என்ன ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ்டு ரிடக்ஷன் வந்து பண்ணுவோம். க்ளோஸ் ரிடக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேனுவல் ஒரு சில டெக்னிக் வந்துட்டு இருக்கு. என்ன டெக்னிக் அப்படின்னா மொத்தம் 2 டெக்னிக் இருக்கு. மோஸ்ட் காமன் நம்ம யூஸ் பண்ணது வந்து கோச்சஸ் மேனுவல். ஓகே, கோச்சஸ் மேனுவல் வந்து மோஸ்ட் காமனாக நம்ம வந்து இந்த மாதிரி டிஸ்லோகேட் ஆகிற பேஷண்ட்டுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அண்ட் அது போக வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஹிப்போக்ரேட்ஸ் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. பட் ஹிப்போக்ரேட்ஸ் மேனுவலும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 2 மேனுவலை நம்ம எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கோச்சஸ் மேனுவல் வந்து பார்க்கலாம். ஓகேவா? கோச்சஸ் மேனுவல் வந்து எப்படி பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து வரணும். ஓகேவா? இவங்களோட ஆட்டிடியூட் வந்து இவங்களோட லிம் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அப்டெக்ட் ஆகி எக்ஸ்டர்னலாக ரொட்டேட் ஆகி வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்டெக்ட் ஆகி எக்ஸ்டர்னல் ரொட்டேட் ஆகிருக்கும். இவங்களால அடெக்ஷனும் பண்ண முடியாது, இன்டர் ரொட்டேஷனும் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்போ வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் ஒரு ட்ராக்ஷன் வந்து கொடுக்கணும். ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னது, இந்த மாதிரி ஒரு அவுட்வேர்டாக ஒரு புல் ஃபோர்ஸ் வந்து ட்ராக்ஷன் வந்து கொடுக்கும். ட்ராக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த எல்போ வந்து நம்ம வந்து வெளியில மூவ் பண்ணுறோம். இது வந்து எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். ஏன்னா நம்ம கை இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா இங்கே வெளியே மூவ் பண்ணால் அது எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். இதே நம்ம கையை வந்து இப்படி வச்சுட்டு இதை வந்து இன்டர்னலாக மூவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்டர்னல் ரொட்டேஷன். ஃபர்ஸ்ட் ட்ராக்ஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் வந்து பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து இந்த கையை உள்ளே கொண்டு வரோம். இது வந்து என்ன அப்படின்னா அடக்ஷன். ஓகேவா? எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பண்ணிட்டு அடக்ஷன் கொண்டு வரோம். அடக்ஷன் கொண்டதுக்கப்புறம் கையை வந்து அப்படியே இன்டர்னலாக ரொட்டேட் வந்து பண்ணுறோம். இன்டர்னல் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹியூமரஸோட ஹெட் வந்து அதோட பழைய நிலைமைக்கே வந்து போயிடும். ஓகேவா? இது பேர் வந்து கோச்சஸ் மேனுவல். இந்த மேனுவல் வந்து மோஸ்ட் காமனாக ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிருக்கு அப்படின்னா மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற மேனுவல் வந்து இந்த கோச்சஸ் மேனுவல் தான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் ட்ராக்ஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ரொட்டேட் வந்து பண்ணுறோம். அப்படியே அடெக்ட் பண்ணிட்டு நம்ம இன்டர்னல் ரொட்டேட் வந்து பண்ணுறோம். இதுதான் வந்து கோச்சஸ் மேனுவல். ஓகேவா? அந்த இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா மிச்சம் 2 மேனுவல் வந்து ஹிப்போக்ரேட்ஸ் மேனுவல் வந்து சொன்னோம். இந்த ஹிப்போக்ரேட்ஸ் மேனுவல் வந்து அவ்வளோ காமனாக யூஸ் பண்ணுறது இல்லை கோச்சஸ் மேனுவலை கம்பேர் பண்ணும்போது. இந்த ஹிப்போக்ரேட்ஸ் மேனுவலில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு இப்போ இவங்க தான் வந்து சர்ஜன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஓகேவா? இவங்களோட காலை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கிட்டு இப்படி ஒரு புல் வந்து கொடுக்காங்க. கால்லேருந்து இப்படி ஒரு புல் வந்து கொடுக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஒரு கவுண்டர் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ தட் கையை பிடிச்சி இந்த மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கவுண்டர் ஃபோர்ஸ் வந்து கொடுக்காங்க. ஃபோர்ஸும் கவுண்டர் ஃபோர்ஸ் வந்து கொடுக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஷோல்டர் வந்து அதோட நிலைமைக்கு போகுது அப்படிங்கிறது பண்றாங்க. அண்ட் இது வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்றது இல்லை. இதுலேயும் வந்து மாடிஃபைடு கோச் மேனுவர் ஒன்று வந்துட்டு இருக்கு. இந்த மாடிஃபைடு கோச் மேனுவர் அப்படிங்கிறது இப்போ பேஷண்ட்க்கு மேலே ஒரு டாக்டர் வந்து இந்த மாதிரி கால் வச்சு பண்ணுறது அப்படிங்கிறது அன்கம்ஃபர்டபுளாக தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இதனால மாடிஃபைடு கோச் மேனுவர் அப்படிங்கிற கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாடிஃபைடு கோச் மேனுவர் வந்து இந்த ஆப்போசிட் புல்ல இது பண்ணுறதுக்கு அவங்களோட காலை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டவலை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஒரு சப்போர்ட்டுக்கு அசிஸ்டண்ட்டாக உள்ள ஆர்த்தோபெடிக் சர்ஜனோ நர்சஸோ யாரோ வந்து யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஒரு புல் வந்து கொடுக்காங்க. இந்த ஆப்போசிட் புல் வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் இந்த ஆமை பிடிச்சி இந்த சர்ஜன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி அவுட்வேர்டாக கொடுக்காரு. ஸோ தட் இந்த சைட் ஃபோர்ஸும் இந்த சைட் கவுண்டர் ஃபோர்ஸும் வந்துட்டு இருக்கு. இப்படி கொடுக்கறதுனாலே உங்களுக்கு வந்து ரிடக்ஷன் வந்து ஆகுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ தட் இந்த 2 மேனுவலுமே யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது கோச்சஸ் மேனுவல் தான். இந்த ஹிப்போக்ரேட்ஸ் வந்து அவ்வளோ யூஸ் வந்து பண்ணுறது. ஓகேவா? இதுதான் வந்து ஷோல்டர் டிஸ்லோகேஷன். அண்ட் அடுத்து என்ன ஜாயிண்ட்டுக்குள்ள டிஸ்லோகேஷன் போடலாம் அண்ட் என்ன ஃப்ராக்சர் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.